திரைப்படத்துறையில உச்ச நடிகராக இருந்த பொழுது திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் 2006 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கினார்கள். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டே சேர்ப்ப. இப்பொழுது விஜய் அவர்கள் அதை விட அதிகமான தாக்கத்தை உருவாக்குவார்கள் என்று நான் எனது அனுபவத்திலும் நான் கேள்வி உங்க போன்ற ஊடகத்துறை நண்பர்கள், இது சர்வே எடுப்பவர்கள், இதுபோல நான் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் சொல்வதை வைத்து எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது. அதனால நான் யதார்த்தமா சொல்றேன். அதுக்காக உடனே அவரோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்து எண்ணத்துல நான் யாரையும் சொல்றது இல்லை. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை முதல்வராக ஆனப்ப அரசியலுக்கு வந்ததை திரு ஆதவ அர்ஜுனா சொன்னப்ப நான் என்ன சொன்னேன், அவரு தேர்தல் நின்று மக்களால் வெற்றி பெற செய்யப்பட்டு வந்திருக்காரு. அதை போய் அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, அவர் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஏன்னா ஒரு குடும்ப பிடியில் ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறத நம்ம விமர்சிப்பது வேற, ஒருவர் நேரடி அரசியல்ல ஜனநாயக நாட்டில் வர்றதை போய் விமர்சிப்பது வேறன்னு சொன்ன. அதுக்காக நான் அன்னைக்கு திமுகவோட போறேன்னு நீங்க யாரும் கேட்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப நீங்க விஜயோட கூட்டணி போறீங்களா? நான் எந்த முடிவும் எடுக்கலைங்க. உண்மைதான். நாங்கள் டிசம்பர் மாதம் வரை நாங்கள் பொறுத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்க முடிவுகளை அறிவிப்போம். இதுக்கு மேல நான் கிளாரிட்டி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னால அதுக்கு எது மீட்டர் இல்ல, மானிட்டர் இல்ல. தாக்கத்தை உருவாக்குவார். அது தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும். விஜயகாந்த் உருவாக்கியது போல உறுதியாக தாக்கம் இருக்கும். அது எல்லா கட்சிகளும், எங்கள் கட்சி உள்பட எல்லா கட்சிக்குமே அது பாதிப்பை உருவாக்குன்னு சொல்றேன். இதை நான் நியூட்ரலா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா எனக்கு யாரை கண்டு அச்சமும் கிடையாது, யார் மேல பொறாமையும் கிடையாது. நான் யாரை கண்டு பயந்து அவர்களை தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பதில் விமர்சனம் உறுதியாக வைப்போம். அது ஜனநாயக ரீதியாக நாங்கள் விமர்சிப்போம். தரம் தாழ்ந்து என்றைக்கு யாரையும் விசாரிக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.